நியூஸ் அவர் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். தமிழகத்தில் முன் இல்லாத அளவிற்கு அதீத போதைப் பொருள் புழக்கம். பல்லாயிரம் கோடி கணக்கிலான போதைப் பொருட்கள் ஆங்காங்கே கைப்பற்றப்படுகிறது. தமிழகத்தில் போதைப் பொருள் புழக்கத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் மனித சங்கிலி போராட்டம். பல்லாயிரம் கோடி போதைப் பொருள் கடத்தல் மன்னனாக ஈடுபட்ட ஜாஃபர் சாதிக்கோடு முதலமைச்சர் குடும்பத்தினர் நெருக்கம் காட்டியது ஏன்? பாஜகவோடு தனது கட்சியை இணைத்த தலைவர். இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம் சொன்னது யார்? விரிவாக பார்க்கலாம். தமிழகத்தில் முன் இல்லாத அளவிற்கு போதைப் பொருட்கள், கோடிக்கணக்கிலான போதைப் பொருட்கள் ஆங்காங்கே கைப்பற்றப்படுவது தொடர்கதையாகி வருகிறது. அதோடு மட்டுமின்றி இந்த போதைப் புழக்கம், கஞ்சா புழக்கத்தினால் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்கிறது. இது தினந்தோறும் செய்தித்தாள்கள்ல நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இதற்கு எதிராக தான் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் தலைமையில சென்னை உட்பட தமிழ்நாடு முழுவதுமே அதிமுகவினர் இன்றைக்கு மனித சங்கிலி போராட்டத்துல ஈடுபட்டாங்க. இந்த மனித சங்கிலி போராட்டத்தின் போது செய்தியாளர்களை சந்தித்த அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழகத்தில் இந்த போதைப் புழக்கத்தை கட்டுப்படுத்த தவறிய திமுக அரசின் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சரின் மகனும் விளையாட்டுத்துறை அமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பதவி விலக வேண்டும் அப்படின்னு தெரிவித்திருந்தார். அதோடு முன்பின்னால் இல்லாத அளவிற்கு இந்த திமுக அரசு பதவியேற்றதும் தான் இந்த போதைப் புழக்கம் அதிகமாகி இருக்கிறது அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன்வைத்திருக்கிறார். இதோடு மிக கடுமையான குற்றச்சாட்டுகளையும் அவர் முன்வைத்திருக்கிறார். அது என்ன அப்படின்னா, இந்த போதைப் பொருட்கள், பல்லாயிரக்கணக்கான போதைப் பொருட்களை நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு கடத்தியதாக கைது செய்யப்பட்டிருக்கும், அந்த புகாரின் பேர்ல கைது செய்யப்பட்டிருக்கும் ஜாஃபர் சாதிக் முதலமைச்சரின் குடும்பம் ஏன் நெருக்கம் காட்டியது? இந்த பல்லாயிரக்கணக்கான போதைப் பொருட்களால் பெறப்பட்ட அந்த பணத்தினை கட்சிக்காகவும் சினிமாவிற்காகவும் ஹோட்டல் தொழிலிலும் ஈடுபட்டிருக்கிறார் அந்த ஜாஃபர் சாதிக் என்ற நபர். திமுகவினரோடும் வேறொரு கட்சியோடும் ஜாஃபர் சாதிக் ஏன் நெருக்கம் காட்டினார்? அந்த குற்றம் புரிந்தவரோடு இவர்கள் ஏன் நெருக்கம் காட்டினாங்க அப்படின்னு பல்வேறு கேள்விகளையும் அவர் எழுப்பியிருக்கிறார். இந்த செய்தியாளர் சந்திப்பின் போது சிஏஏ தொடர்பான ஒரு செய்தியாளரின் கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள், நாங்க நாடாளுமன்றத்திலே முன்னரே எதிர்த்திருந்திருக்கோம், இந்த சிஏஏ சட்டத்துல திருத்தங்கள் கொண்டு வந்தா நாங்க அதை ஆதரிக்கிறோம்னு சொல்லியிருந்தோம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னாரு. அதற்கும் அந்த செய்தியாளர் கேள்வி வச்சாங்க, முரணான கருத்தா இருக்கே, அப்போ ஒரு கருத்து இப்போ ஒரு கருத்து அப்படின்னு கேட்டதுக்கும் அவர் சில செய்தித்தாள்களை ஆதாரமா காட்டியிருந்தாரு. அதோட இப்போ நாங்க இந்திய குடியுரிமை திருத்த சட்டத்தை கடுமையாக எதிர்க்கிறோம் அப்படிங்கிற கருத்தையும் முன் வச்சிருக்காங்க. இங்கதான் ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கணும். என்னன்னா, இந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை கொண்டு வந்ததுமே முதலமைச்சர் ஒரு அறிக்கையை விட்டிருந்தாரு. அதுலயும் அதிமுகவை சேர்த்துதான் அறிக்கையை விட்டிருந்தாரு. இந்த சிஏஏ, இந்திய குடியுரிமை சட்டத்தை அதிமுகவினர் வரவேற்று ஆதரித்திருந்தாங்க அன்றைக்கு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைத்திருந்தாங்க. அதற்கான பதிலாகவும் இது இருப்பதா பார்க்கலாம். இந்த விஷயத்த நம்ம பேசிட்டு இருக்கக்கூடிய இன்றைக்குமே புதுக்கோட்டை மாவட்டத்துல ஒரு இறால் பண்ணையில 111 கோடி ரூபாய் மதிப்பில் உள்ள போதைப் பொருட்களை அதிகாரிகள் கைப்பற்றியிருக்காங்க. அந்த குடோனோட உரிமையாளர்கள், அதாவது அந்த இறால் பண்ணையோட உரிமையாளர்கள் 3 பேர் தலைமறைவாயிருக்கிறதாகவும் நம்ம செய்தி இன்றைக்கு படித்திருந்தோம். சோ எங்கேயோ பார்த்துக்கிட்டு இருந்த விஷயங்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டுல தினந்தோறும் ஒரு செய்தியாக இருக்கிறது. நம்ம பார்க்கக்கூடிய படிக்கக்கூடிய எல்லாருக்குமே ஒரு வருத்தப்படக்கூடிய ஒரு நிகழ்வாதான் இருக்கு. இந்த போதைப் பொருள் புழக்கத்தை சார்ந்து, இந்த போதைப் பொருள் புழக்கம் தொடர்பான செய்திகள் வரும்போதும் கைப்பற்றப்படும் போதும் பல்வேறு தலைவர்கள் குற்றச்சாட்டினையும் கடுமையான விமர்சனங்களையும் முன் வச்சிட்டு இருக்காங்க. அதுல ஒன்றுதான் ஆளுநர் அவர்கள், பெற்றோர்களே தயவு செஞ்சு கவனமாக இருங்க, உங்க பிள்ளைகள் படிக்கக்கூடிய பள்ளிகள், கல்லூரிகள் அருகிலேயே போதைப் பொருள் நடமாட்டம் இருக்கிறதா அப்படிங்கிறத கண்காணிங்க அப்படின்னு ஒரு கருத்தையும் வெளிவிட்டிருக்காரு. இந்த விஷயத்தை தொடர்ந்து பேசிட்டு இருக்கும்போது சில தினங்களுக்கு முன்பாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ட்விட்டர்ல தற்போது சமூகங்கள் நடக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களுக்காக அவர் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு இருக்காரு. அந்த வகையில இந்த போதைப் பொருள் புழக்கத்திற்கு எதிராகவும் சில வீடியோக்களை அவர் பதிவிட்டிருந்தாரு. அந்த ட்விட்டர் பேஜோட முகப்பு பக்கத்துல சே நோ டு ட்ரக்ஸ் அப்படின்ற ஒரு வாசகத்தை ஆட் பண்ணியிருந்தாரு. அதோட முடியல, அது சே நோ டு ட்ரக்ஸ் அண்ட் டிஎம்கே அப்படிங்கிற வாசகத்தை 2 தினங்களுக்கு முன்பாக அவர் பதிவிட்டு இருந்தாரு. இந்த செய்தியாளர் சந்திப்பிற்கு பிறகு அவர் மேடையில பேசும்போதும் சரி, செய்தியாளர் சந்திப்பிலுமே சரி, இந்த போதைப் பொருள் புழக்கத்திற்கு எதிரான இந்த போராட்டமானது இன்றோடு முடிவடையாது. தமிழகத்திலிருந்து ஒரு துள்ளி போதைப் பொருள் வெளியேறும் வரையிலுமே
இந்த போராட்டமானது தொடரும் அப்படின்னு ஒரு கருத்தையும் முன்வைச்சிருக்காரு. சரிங்க, இன்றைக்கு தமிழகத்துல நடந்த வேறொரு சுவாரஸ்யமான நிகழ்வையும் பார்க்கலாம். தேர்தல் நேரத்துல கட்சி தாவல் அப்படிங்கிறது சகஜமான விஷயம் தான். அதே மாதிரி திமுகவுக்கு போவாங்க, அதிமுகவிற்கு போவாங்க, பாஜகவிற்கு போவாங்க. ஆனா தன்னோட கட்சியவே கொண்டு போய் பாஜகவோடு இணைத்திருக்கிறார் ஒரு தலைவர். அவர் வேறு யாரும் இல்லை, சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவர் சரத்குமார். இந்த நிகழ்வின் போது அதாவது அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, நேற்று இரவு 2 மணிக்கு எனக்கு திடீர்னு ஒரு யோசனை தோணுச்சு, பாஜகவோட தன்னுடைய கட்சியை சேர்த்தரலாம் அப்படின்னு. நான் என்னோட மனைவியை எழுப்பி கேட்டேன், நீங்க என்ன முடிவு எடுத்தாலும் நான் அவங்களோட இருப்பேன்னு சொன்னாங்க அப்படின்னு அவர் ஒரு விஷயத்த கருத்தை முன் வச்சிருந்தாரு. இதோட இன்று மதியமானது பாஜகவோடு சமத்துவ மக்கள் கட்சியை இணைக்கும் விழாவானது நடைபெற்றது. ஆனா அந்த விழாவிலேயே ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. ஏன்னா அதுல இருந்த சில நிர்வாகிகளுக்கு இந்த விஷயம் பிடிக்காம அங்கேயே அவங்க முரணான கருத்துக்களை வெளிப்படுத்தினதும் அவங்கள அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்துவதுமான ஒரு நிகழ்வு அங்க நடைபெற்றது. இந்த நிகழ்வு தான் இன்னைக்கு மிக பெரும் பேசுபொருளா இருக்கு. என்ன பேசுபொருளாக இருக்கு அப்படின்னா, இந்த விஷயத்த நெட்டிசன்கள் கையில் எடுத்திருக்காங்க. அதாவது நாட்டாம தீர்ப்பை மாத்தி சொல்லு அப்படின்னு நெட்டிசன்கள் இதை வச்சு பேசுபொருளாக்கி இருக்காங்க அப்படிங்கறதுதான் இன்றைய சுவாரஸ்யமான நிகழ்வு. இந்த பரபரப்புகளுக்கு இடையில இன்னொரு சம்பவமும் நடைபெற்றது. அது என்ன அப்படின்னா, பாஜகவினர் போதைப் பொருள் புழக்கத்திற்கு எதிராகவும் திமுக அரசை கண்டித்தும் இன்றைக்கு சென்னையில ஆர்ப்பாட்டத்துல ஈடுபட்டாங்க. தமிழக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவரோட தலைமையில அதிமுகவினர் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடத்தினா நாங்க சென்னையில போராட்டம் நடத்துவோம் அப்படின்னு ஒரு போராட்டத்தை அவங்க முன் வச்சிருந்தாங்க. ஓகே, நாளைக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகவலோட மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.